உங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி வரும்ல, அதனால கணக்குத்துறை ஜாப்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லாவே வரும். தி பெஸ்ட்டாக இருப்பாங்க, நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. சிஏ படித்தவங்க இதெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் உங்களோட தொழில் அமைச்சிக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இன்டெலிஜென்ட் தான் அங்கே வரும். அவங்க ஃபிங்கர் டிப்ஸில் எல்லா விஷயத்தையும் வச்சுருப்பாங்க. அவங்க இன்னும் நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடித்தல் தொழில். ஏன்னா சிவபெருமான் அடித்தல் தொழில் செய்யக்கூடாது. ஸோ அந்த தொழில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில் இவங்க செய்யும் போது ரொம்ப சூப்பராக வருவாங்க. எந்த இடையூறும் இருக்காது. அவங்க தி கிங்காக இருப்பாங்க அந்த பிஸ்னஸ். அழித்தல்னா இப்போ எப்படி ஒரு நான்வெஜ் ஷாப்பு ஒரு உயிரை அழிச்சு உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் பண்ணலாம் பண்ணலாம் நல்லா வரும். ஆட்டு தோல் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட டெஸ்ட்ராய் பண்ணி அதுலேருந்து ஒரு கோட் எல்லாம் தயாரிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தாருன்னா சூப்பராக வச்சு பண்ணும்போது சரியாக இருக்கும். ரெண்டாவது இவங்களுக்கு கலைத்துறையிலும் ஆர்வம் ஜாஸ்தி. எல்லா ஃபீல்டுலையுமே இருப்பாங்க. கேமராமேன்லேருந்து ஆக்டர்லேருந்து மியூசிக்லேருந்து டான்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே திருவாதிரை இருக்கும். ஏன்னா நம்ம சிவபெருமான டான்ஸ் ஆடி தானே காமிச்சார் அவர். ஸோ அதனால அதுல ஆர்வம் ஜாஸ்தி.